எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளம் எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரை நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. உன்னதரை நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. எங்களால் இல்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல மனுஷ சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வரல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கத்தர் மாற்றி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.
நாமத்தினாலே பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியினர் முழுமையாய் ஆளுகை செய்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ தீர்மானித்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க உருவாக்க சுத்தமா இருக்கிறீரோ, எங்க எங்களை புதுப்பிக்க சுத்தமா இருக்கிறீரோ, எந்த இடத்துல எங்களை சரி செய்ய சுத்தமா இருக்கிறீரோ, அது எல்லாவற்றும் எங்க வாழ்க்கையில நடப்பதுக்கு எங்களை பூர்ணமா இந்த கருத்துல நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்துல தாழ்த்துகிற ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த நாவை பரிசுத்தாவினை எடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ ஆண்டவரே, இந்த சிந்தனையில் தோன்றுகிற காரியங்களோ ஒன்று வெளிப்படாதபடி ஆவியானவர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ, என்ன உணர்த்த சுத்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, அது மாத்திரம் வெளிப்படும்படியாய் நம்முடைய கரத்துல விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கிருபையா இறங்கி ஆண்டவரே இந்த இடத்துல நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்று வணத்தி மேசும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்தப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தருக்கு துதியை செலுத்துங்கள். வாசிங்க சங்கீதம் 136 சங்கீதம் 23 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136 23. நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம அநேக வேளையில் இந்த துதி நம்ம செலுத்துறதுல அநேக வேளையில் நாம் மறந்து போகிறவராய் காணப்படுகிறோம். நாம் எங்கேருந்து வந்தோம், ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துலேருந்து இன்னைக்கு எந்த ஒரு இடத்துல அமர வைத்திருக்கிறார் என்கிற உணர்வு அநேகருக்கு இந்த காரியங்களில் காணப்படாமல் இருப்பதனால தான் ஆவியானவர் இந்த நாளில் இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாய் சொன்ன ஒரு காரியங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை தாழ்விலிருந்து நினைத்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்ல முடியும், நான் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி நம்ம துதிக்கிறோம் என்கிறது தான் இன்னைக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நாம் துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன ஒரு காரியம். நாம் ஏன் நம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, முதலாவது ஒரு காரியம், நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறதை நினைத்து நீங்க துதிக்க வேண்டும். நீங்க ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி அவருடைய சமூகத்துல நம்மளை சேர்த்து வைத்திருக்கிறத நீங்க ஒரு நாள் மறக்காதபடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை காற்றி என்னை ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாள் பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்க எபேசியர் 2 8-9 வாசிங்களேன். எபேசியர் 2:8-9. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளுடைய திறமையினாலோ இல்லை நம்மளுடைய நல்ல நடக்கையினாலோ நம்ம ரட்சிக்கப்படலை. நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு காரியம் தெரியும், நம்மளை காட்டிலும் அநேக நீதிமான்கள் உண்டு, நம்மளை காட்டிலும் அநேகர் உதவி செய்கிறவர்கள் உண்டு, தாழ்மையாய் நடக்கிறவர்கள் உண்டு. இப்படி அநேகர் இருந்த மத்தியில நாம் நம்மளை கர்த்தர் கிருபையாய் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறான்னு சொன்னா, இதோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையாய் உங்களை மாற்றி வைத்தது தான் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையாய் மாற்றினீரே ஆண்டவரே, ரட்சிக்கப்படும்படியாய் எனக்கு அனுகிரக செய்தீரே ஆண்டவரே, அப்பாவுடைய பல்ரோகத்தின் பாதையில போகிறதுக்கு எனக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேக வேளையில இந்த துதிகளை நாம் ஏறெடுக்கிறது இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்ட நாம் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன்னு சொல்லி நம்ம எளிதாய் சொல்லி கொண்டு போகிறோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அநேக வேளையில நாம் மறக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை கிருபையா ரட்சித்தீரே ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளையாய் மாற்றினீரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் அநேக வேளையில இந்த ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் ஏறெடுக்காமல் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஆவியான நாள பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால உம்முடைய பிள்ளையா
பிள்ளையாய் மாற்றினீங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். சில பேர் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல வந்திருக்கலாம். சில பேர் கிருபையாய் இன்னொரு மதத்திலிருந்து கர்த்தர் கிருபையை ரட்சித்து உங்களை இன்னொரு கட்டத்தில் ஆண்டவர் கிருபையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க எப்பொழுதும் மனதில் வைத்து நீங்கள் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்னை அவருடைய ரட்சிப்பின் பாதையில நடத்தி அவருடைய பிள்ளையை என்னை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்க ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கிருபையா ரட்சித்தீங்க, ஆண்டவரே என்னை கிருபையா பிள்ளையா மாற்றினீங்க. நீங்க வேதத்துல நீங்க இருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் நம்மளை முத்துரைத்து வைத்திருக்கிறார். நம்ம பரலோகத்துக்குரியவளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் என்பதை அந்த உணர்வு எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மற்றவங்களை காட்டில் நம்ம ஒன்றும் பெரிய நீதிமான்கள் அல்ல. அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினாலதான் நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நீங்க ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. நான் ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்ப்பேன், நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அவருடைய கிருபையினாலதான் இன்னைக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அதே போலதான் நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், நம்ம பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவனா இருந்தாலும் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. ஆனால் அவருடைய பிள்ளையாய் மாற்றின பிற்பாடு ஆண்டவருடைய கிருபையை நாம் எவ்வளவு பெரிதாய் நம்ம அனுபவித்தோம் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் எண்ணி கர்த்தருக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறவா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டுமானால் வேதத்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை கிருபையா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முன்னாடி வேதத்தை வாசிக்கிறதுக்கும் இப்பொழுது தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டதுக்கு பிற்பாடு வாசிக்கிறதுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். முன்னாடி நம்ம படிக்கும் பொழுது நம்ம உலக பிரகாரமாய் தான் அது நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் நீங்கள் ஆவியானுடைய வல்லமையின நிரப்பப்பட்ட பிற்பாடு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இதில் இருக்கிற மறைவான காரியத்தை ஆவியான் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதத்தை உங்களுடைய ஞானத்தை கொண்டோ உங்க புத்தியை கொண்டோ ஒரு நாளும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இது உன்னதத்திலிருந்து வருகிற ஞானத்தினால மாத்திரம்தான் இந்த வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்ட வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27 to 31 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். வாசிங்களேன், அப்போஸ்தலர் 8 27 to 31. அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர், நீர் போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து வா என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். ஆமாம், இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இது யாரா எனக்கு சொன்னாதானே எனக்கு புரியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, அவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. நீங்கள் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனுஷனுக்கு அதில் எழுதப்பட்ட வார்த்தையின் ஆழங்கள் தெரியவில்லை, அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ளுங்கிற அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது, இந்த வார்த்தை எதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், இது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருது என்பதை அழகாக
தெளிவாக ஆவியா நமக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்க நினைத்து கர்த்தரை நீங்க துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். நான் படித்து முடித்து நான் ட்ரைனிங் பார்த்துட்டு இருந்த சமயத்துல என்னோடு கூட இருந்த அந்த ஜூனியர் ஒரு பையன் என் கூட இருக்கும் பொழுது, அந்த பையன் அவங்க தமிழ் மீடியத்துல படித்து வந்த அந்த தம்பி வேதத்தை நான் கொடுத்து அவன் எடுத்து ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னா, சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா. நான் சொன்னேன், எது புரியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் எடுத்து காண்பிச்சு கொடுத்தான். நான் சொன்னேன், அது எவ்வளவு எளிதா இருக்கு, இது உனக்கு புரியலையான்டா. சரி, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு சொன்னாரு, இது உலக ஞானத்தை கொண்டு படித்தானால் இதில் இருக்கிற வசனத்தின் ஆழங்கள் அவனுக்கு புரியாதுன்னு சொல்லி காண்பித்து கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு புரிந்தது, அவன் நல்லா படிக்கிற ஒரு பையன், நான் சாதாரணமான இல்ல, நல்லா படிக்கிற தமிழ் மீடியத்துல நல்லா படிச்சுட்டு வந்த ஒரு பையனுக்கு இந்த வசனத்து ஆழங்கள், இந்த வசனத்தை படிக்கும்போது அவனுக்கு ஒன்னும் புரியல. அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு கிருபையாய் கர்த்தர் தன்னுடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்து இந்த வசனத்தின் ஆழங்களை கிருபையாய் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அதை புரிந்து கொள்கிற கிருபை நமக்கு தந்திருக்கிறதை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக வேளையில இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து கர்த்தரை துதிக்கிறது இல்லை என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்க உணர்ந்தவர்களாய் சொல்லணும். இந்த வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்களா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால இந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீங்களா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு காரியத்தையும் நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீங்களே ஆண்டவரே என்று சொல்லி அதை நினைத்து கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள் அநேக இடத்துல நீங்க நம்ம பார்க்க முடிகிறது. இதுல எல்லாம் நம்ம விடாதபடி நிற்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தின் ஆழங்கள் ஆவியான நமக்கு கிருபையாய் கற்றுக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உலக பிரகாரமாய் தவறான உபதேசத்துல நம்ம விழாதபடி நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து சொல்லணும், ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, அது உங்களோட சிந்தனையில வரும்போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே, அதுல இருக்கிற ஆழங்களை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு பரலோகத்தின் பாதையில நடக்கிறதுக்கு உங்களுடைய வசனம் என் காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இன்னைக்கு காணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்கிறது உங்களுக்கு கிடைத்த மகாபிரிய ஸ்லாக்கியம் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு துதிகளை ஏறிடுங்க, நன்றிகளை ஏறிடுங்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் இந்த நாள் உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படியாய் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர்களை துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய ஞானத்தை கொண்டோ உங்களை புத்தியை கொண்டோ கர்த்தர் தெரிந்தெடுக்கல. ஊழியம் என்று சொல்லும் பொழுது இங்கிருந்து பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் என்று நினைக்காதீங்க. அநேக காரியங்கள் இருக்கு ஊழியத்துல, அநேக பகுதிகள் இருக்கு. நம்ம கூட்டிட்டு வருகிறது ஊழியம் தான், இந்த இடத்துல சேர் அரேஞ்ச் பண்றது ஊழியம் தான், மீடியால வேலை இந்த மாதிரி இருந்து செய்யறது ஒரு ஊழியம் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஊழியம் தான், மற்றவங்களை பார்த்து ஊழியத்துக்கு நீங்க வாங்க சபைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வருகிறது ஒரு ஊழியம் தான் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. அப்படிப்பட்ட காரியத்துக்கு எத்தனையோ பேரை காட்டிலும் நம்மளை கிருபையாய் அவருடைய ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்து வைத்ததை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. நீங்க வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிங்களே, லூக்கா 6:13. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவங்க அநேக சீஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் 12 பேரை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இது நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறதுனா, அநேக பேர் இருந்தாலும் நம்மளை கர்த்தர் பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்துல வைத்திருக்கிறதை நினைச்சு நீங்க நன்றி செலுத்தணும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பிரித்தெடுத்தும் பொழுது அவங்க எல்லாம் பெரிய ஞானவான்கள் இல்ல, பெரிய அறிவார்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே போலதான் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறது உங்க புத்தியை கொண்டோ உங்க ஞானத்தை கொண்டோ கிடையாது. அவருடைய கிருபையினால
நீங்க தெரிந்திருக்கப்பட்டு அவருடைய வேலைக்காரனா கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். நீங்க எல்லா இடத்திலும் மிகுந்த கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8வது வசனமும் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:1, 8, 12. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாட்கள் ஆவரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்க, அதை இலவசமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ உங்க ஊழியத்துல நீங்க செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தப்பட்ட ஒரு காரியம். இந்த கிஃப்ட் எல்லாமே கர்த்தர் கிருபையா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர இதுல தவறான வழியில நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக ஆவியானதுனால உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சில பேருக்கு அநேக கிருபையில கர்த்தர் கொடுத்திருப்பார். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தைகளை பிரசங்கம் பண்றோம், அது ஒரு கிருபை தான். இதை நினைத்து நான் தான் பேசுறேன் அப்படி நினைச்சிடக்கூடாது. எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும், நம்மள ஒரு கழுதையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விட. நமக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவர் நிமித்தமாய் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நம்மளை கொண்டு ஒன்றும் நடக்காது என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. எல்லாம் கர்த்தரால தான் ஆகும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் அநேக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது நீங்க அறிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு ஆராதிக்க வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழித்து சொன்னாங்க, நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான், எங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாங்க. பாத்தீங்களா? நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். அதை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வசனத்தின் ஆழங்களை கிருபையா எனக்கு கற்றுக் கொடுத்து, ஆண்டவரே இந்த இடத்துல அநேக ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா என்ன ஒரு கருவியாய் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு கிருபையாய் அந்த தாளந்த கொடுத்து ஆராதித்து அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற அந்த கிருபையை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அதே போல வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த வேதத்தின் மூலியமாய் அநேக வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் நீங்க அந்த ஒரு காரியத்தை உணர வேண்டும். ஆண்டவர் கிருபையா எனக்கு தருகிறார் என்பதை உணர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அதை நினைத்து நீங்க நன்றி செலுத்துறவர்களா இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்குள்ள பெருமை வரக்கூடாது, உங்களுக்குள்ள மேட்டுமை வரக்கூடாது. அதை நினைத்து கர்த்தாவே ஆண்டவரே என்னை தாழ்வில் என்னை நினைத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பாருங்க, உங்களை ஊழியத்தில் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுதும் நீங்க பெரிய ஞானவான் என்று அவரை தெரிந்தெடுக்கல. எனக்கு நன்றா தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பது நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு மனுஷன் தான். ஆனாலும் கர்த்தருடைய வல்லமை என்னை ஆளுகை செய்யும் பொழுது இதெல்லாம் மாறி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு இதெல்லாம் மாறுதலாய் நடக்குது. தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்படியா கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். ஆனால் இதை நாம் மறக்காதபடி நிற்க வேண்டும். அதனாலதான் தாழ்வில் உன்னை நினைத்தவரை மறக்காதன்னு சொல்லி, நினைத்தவரை துதிங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகர ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேகர ஆண்டவர் எடுத்து ஒவ்வொரு இடத்துல நீங்க சில இடத்துல போகும் பொழுது, சில நபர் இடத்துல பேசும் பொழுது உங்களை அறியாமலே சில வார்த்தைகள் ஆவியானவர் கொடுத்து அந்த மகனை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தவும் அவனை ஒழுங்குபடுத்தவும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நடத்துறது பார்க்கும் பொழுது உங்க நாவல இருந்து சொல்லிடக்கூடாது, என்னாலதான் நீ இந்த நிலையில வந்திருக்கிற, என்னாலதான் அன்னைக்கு நீ இந்த தப்பான வழியில போன இடத்துல இருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க இப்பொழுது சொல்லணும், இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால. அந்த மனுஷன் வந்து சொன்னாலும் நீ சொல்லணும், நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், பிரதர் உங்களாலதான் நான் இப்படி ஆனேன்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், இல்ல இல்ல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இதெல்லாம் கர்த்தரால் ஆனது என்று சொல்லத்தக்கதாய் நீங்க கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்தணும் என்று சொல்லி இதனால ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 4வது காரியம், நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்ததை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் கிடையாது. ஆனால் கர்த்தர்
கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்க. என்ன உணர்வு கொடுத்திருக்கிறார்? ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள சொல்லுவார், மகனே இது தவறான காரியம், இதை நீ செய்யாதேன்னு சொல்லி உணர்த்துகிற அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அந்த எல்லாருக்கும் கிடையாது. உலக மனுஷன் சொல்லுவான் இது தவறு கிடையாது, இது எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், உலகத்தான் சொல்லுவான் இது தவறு இல்லைன்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு முன்பதாக வரும்பொழுது இது தேவனுக்கு முன்பதாக அது ஒரு பாவம் என்பதை சுட்டி காண்பிக்கிறது ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த உணர்வுள்ள இருதயத்தை கிருபையாய் நமக்கு தந்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த. அந்த உணர்வை கொடுத்த உடனே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபையா அந்த உணர்வை எனக்கு தந்தீங்களே ஆண்டவரே, இந்த தவறு உணர்த்தி காண்பித்தீங்களே ஆண்டவரே, அதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாய் நீங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்ல பேசி கொண்டிருக்கிறார். நீங்க தாவீதோட வாழ்க்கையில் அதனால்தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தாவீதோட தவறை சுட்டி காட்டின உடனே, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே எனக்கு கிருபையா இறங்கும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஆண்டோட கரத்துல சமர்ப்பித்ததை பார்க்க முடிந்தது. அதே போலதான் உங்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது நீங்க உடனே ஆண்டோட சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க சமர்ப்பித்து ஆண்டோடைய சமூகத்துல உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட உதவி செய்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்ததை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துல நீங்க உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே அந்த உணர்வுள்ள, அதனாலதான் பாருங்க உலகத்தானை போல நீங்க காணப்படுகிறது இல்ல. உங்க வேலையில நீங்க ரொம்ப கவனமா இருந்து செயல்படுகிறீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க உங்களுக்குள்ளார இருந்த காரியம், மற்றவங்களுடைய பணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது, என்னுடைய பணம் அங்க போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுடைய பணம் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்கும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மற்றவங்க சொல்லுவாங்க அவன் தெரியாம கொடுத்துட்டால வச்சுக்கோங்க, அதுல என்ன தவறு இருக்குன்னு. ஆனால் ஆவியானவர் சொல்வார், இல்ல இல்ல இது உன்னோடதே கிடையாது, அதை திருப்பி கொடு என்று சொல்லி உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கும்படியா கர்த்தர் செய்கிற காரியங்கள் இருக்கு பாருங்க. அது எல்லாருக்கும் கிடையாது. எனக்கு அநேக அனுபவம், இந்த மாதிரியான அனுபவம் உண்டு. சில இடத்துல நான் பே பண்ணிட்டு வந்துடுவேன், கடைசியில பில்லுல பார்த்தா நம்ம சாப்பிட்டதுல சில காரியங்கள்லாம் அதுல இருக்கவே இருக்காது. அது திடீர்னு பார்க்க வைத்ததும் ஆவியானவர் தான். நம்ம எப்பொழுதும் அந்த பில்லை நம்ம பார்க்கறது கிடையாது. திடீர்னு நம்மளை பார்க்க வைப்பார். அப்போது அந்த உணர்வை கொடுத்து போய் திருப்பி போய் சொல்லுன்னு சொல்லத்தக்கதா கர்த்தர் செய்கிற காரியங்கள். இது எல்லாருக்கும் நம்ம சில நேரம் இதே உலகத்தானே, அது என்ன அவன் தானே தப்பு பண்ணா அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் ஆவியானவர் நடத்துற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயோ அது நமக்குரியது கிடையாது, அதை அவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி மறுபடியும் போய் அதை சொல்லி திருப்பி செலுத்தும்படியான அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இது எல்லாருக்கும் கிடையாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த உணர்வுள்ள இருதயம் எல்லாருக்கும் இல்ல, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஐந்தாவது காரியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கதை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே அதிசயவண்ணமாய் அற்புதவண்ணமாய் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து வரீங்களா ஆண்டவரே, அதற்காக எமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமம் 29:12. ஆமீன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டது அவருடைய கிருபையினால என்பது மறந்து போய்விடக்கூடாது. அவருடைய இரக்கத்தினாலதான் இதெல்லாம் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கிருபையா தந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க தவறி போயிருக்கிறனாலதான் ஆவியானவர் இந்த நாள்ல உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்க, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் இதை சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் கிருபையினால எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. இந்த நான் கார் ஓட்டும் போது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கிருபையினால இந்த கார் எனக்கு தந்தீங்க. இந்த வீட்டுல போகும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வீட்டுல இருக்க எல்லாம் எனக்கு கிருபையா தந்தீங்க ஆண்டவரே. இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் நம்முடைய கிருபையினால எனக்கு தந்தீங்களே ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு
ஒவ்வொரு நிமிடமும் நான் எனக்கு தோன்ற போதெல்லாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். துதிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கார். தேவ பிள்ளைகளை, நீங்க இன்னைக்கு ஆண்டவர் இந்த உயர்வை கொடுத்தது அவருடைய கிருபை என்பது மறக்காதபடி, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தந்தீங்களே, அதற்காக எனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் செலுத்துறவர்களாய், துதியை தேவனுக்கு செலுத்துறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். ஆறாவது காரியம், நீங்க கர்த்தருக்காக நீங்க காணிக்கை கொடுக்கும்படியான இருதயத்தை கர்த்தர் கொடுத்ததை நினைத்து நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நம்ம கர்த்தருக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க, இது உங்களால் ஆனதல்ல, இது கர்த்தருடைய கிருபையினால நீங்க செய்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, நீ வலது கரத்துல செய்யறது இடது கைக்கு தெரியாதபடி நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறது. நீங்க செய்யறதை யாருக்கு சொல்லாதீங்க, ஏன்னா கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார் செய்யும்படியா. அநேக காரியங்களை நீங்க ஊழியத்துல இங்க இருக்கலாம், ஊர்ல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு இடத்துல ஊழியத்துல நீங்க கொடுத்து கொண்டு இருக்கலாம். அது நீங்க பெருமைப்படுத்தாதபடி, உங்களை மேட்டுமைப்படுத்தாதபடி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கிருபையாய் தந்து உமக்கென்று கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த கரத்தை நீர் எனக்கு ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்க எப்பொழுதுமே நீங்க கொடுக்கும் போது உற்சாகமாய் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க மன விசனத்தோடு கொடுக்காதபடி உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபையா தந்தீங்க ஆண்டவரே, இதை நான் சந்தோஷமா நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. காரணம் எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருடையது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் அவர் நமக்கு கிருபையா, அவர் கொடுத்ததை அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ நீங்க பெருசா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அவர் உங்களுக்கு தந்தது, எல்லாம் அவருடையது. அவருக்கு நீங்க திருப்பி கொடுக்கும்படியான ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்ததை நினைத்து, ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துல ஒரு பங்குள்ளவனாய் கொடுக்கும்படியா எனக்கு அனுகிரகம் செய்தீரே ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க. ஆண்டோடைய ஊழியத்துல உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்ததை நினைத்து நீங்க நன்றி செலுத்தவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளை, இது எல்லாருக்கும் இந்த சாக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த படிப்பட்ட இருதயம் கிடையாது. ஆனால் சில நபர்களுக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுத்து சில ஆண்டவர் கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை உங்க கையில கொடுக்கும்படியா செய்யும் பொழுது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் உம்மால ஆனது ஆண்டவரே. என்னுடைய அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், எல்லாம் கர்த்தருடையது என்பதை நீ மறக்க கூடாது. நான் ஆண்டவரத்துல ஒரு அதிகமா நான் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னிடத்துல சொல்லும் பொழுது அதை நான் கொடுக்கும் போது ஆண்டவரே என்னுடைய நாவுல ஆண்டவரே நான் கொடுக்கிறேன்னு சொல்லாதபடி ஏதாவது வார்த்தை இருந்து எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் கொடுக்கிறது கிடையாது, இது நீர் செய்கிறது ஆண்டவரே. அப்ப அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவரே நான் கொடுக்கிறேன்னு சொல்லாதபடி ஆண்டவரே இதுக்கு என்ன வார்த்தை உண்டு எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் அப்படிப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரே. காரணம் இதெல்லாம் என்னுடையது கிடையாது ஆண்டவரே, இதெல்லாம் உடைய ஈவுனால நான் பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. நான் கொடுக்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இது என்னால அல்ல ஆண்டவரே, நீர் கிருபையான தந்ததை என்னுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து என்னை கொடுக்க வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கான கொடுக்கும்படியான கருத்தை எனக்கு தந்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாள்ல உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜீவனோடு கர்த்தர் வைத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விதமான இந்த உலகத்தில் அநேக காரியங்கள்ல மத்தியில நம்மளை ஜீவனோடு வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறது நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு நாள் நீங்க மறக்காதபடி இந்த காரியத்தெல்லாம் உங்க மனதில் வைத்து அனுதினமும் கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்துல தேவனை துதித்த பரிசுத்தவான்களை குறித்து நீங்க ஒரு 3 பேரை குறித்து மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். யோபு 1:21.
ஆமென். இந்த இடத்துல பாருங்க, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே மகிமைன்னு சொல்லத்தக்கதாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, கத்தர் கொடுக்கும் போது மாத்திரம் நன்றி செலுத்துறது அல்ல. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்காத போதும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் உகந்ததை தான் தருவார். ஒரு காரியம் நடக்கலன்னு சொன்னா ஆண்டவரே அதற்காய் நன்றி என்று சொல்லத்தக்கதாய் நீங்க யோபு போல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், எல்லா துதியும் கத்தருக்கே என்று சொல்லத்தக்கதாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல தாவீது எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செலுத்தவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய எல்லா காரியத்துக்கும் எக்காலத்திலேயும் நான் ஸ்தோத்திரிப்பேன்னு சொன்னது போல நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி ஜெயமாய் ஓடி முடித்தார்கள், அவருடைய வாழ்க்கையில அவர் பரிபூரணத்தை அடையும்படியாய் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாவற்றிலும் தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க, தேவனையே உயர்த்தி கொண்டே இருந்தாங்க, தேவனுக்கே எல்லா கனத்தையும் துதியும் செலுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த நாளில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாவற்றுக்காயும் நீங்க துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்க வேண்டும். இந்த 7 காரியத்தை கர்த்தர் உங்களிடத்துல காண்பித்து கொடுத்தா, இந்த 7 காரியத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நீங்க துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசிக்கும்படியா கர்த்தர் செய்கிறத பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உங்களை எவ்வளவாய் கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை போஷிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் ஆபத்திலிருந்து விலைக்கு பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாய் நீங்கள் அனுதினமும் கர்த்தருடைய துதிகளை நீங்க செலுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமையை உங்க மேல ஊற்றப்படும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேளையில எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து உன்னுடைய பாதத்தில் அமர்த்த வைத்து ஆண்டவரே கர்த்தருக்கு துதியை செலுத்துங்கள் என்று சொல்லி பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தாழ்வில் உன்னை நினைத்தவரை துதிங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உணர்ந்தவர்களாய் அனுதினமும் உமக்கு துதிகளை செலுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல நாங்கள் தவறி போயிருப்போம் ஆண்டவரே. அநேக இடத்துல இதுக்கு நாங்கள் சரியான முறையில் செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் செய்யாமல் காணப்பட்டிருப்போம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய பாதத்தில் அமர வைத்து இந்த காரியத்தை கொடுத்து எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தவோ இன்னும் அதிகமாய் உயர்த்தவோ ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே எங்களை நடத்த போதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அநேகருக்கு பயனுள்ளதா நீர் மாற்ற போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதுமாய் ஆண்டவரே பிள்ளைகளை இரத்த கோட்டைகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. போகும்போது வரும்போது எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேலையில ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில எந்த ஒரு தவறு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலையில எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதியோட கண்ணு தயவு இறைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே வீணான செலவுகள், அனவசியமான செலவுகள் ஆண்டவரே ஒன்று வராதபடி கிருபையா நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்தாவின் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எல்லாவற்றிலும் காட்டிலும் அதிகமாய் ஜெபிக்கவும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அடியேனை உடைய கரத்தில் தாழ்த்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பகலின் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.